19 April, date of counting 4th June. ஸோ இதெல்லாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போது லேட்டஸ்ட் நம்ம எலக்ட்ரல் ரோல் படி உங்களுக்கு எல்லாம் தெரியும், 22 ஜனவரி அன்னைக்கு நாங்கள் எஸ்எஸ்ஆர் கம்ப்ளீட் பண்ணி நம்ம எலக்ட்ரல் ரோல் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் அப்டேஷன் போயிட்டு இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட 6.18 crore நம்ம டோட்டல் ஓட்டர் எண்ணிக்கை இருந்தது. டில் எஸ்டர்டே நம்ம அப்டேட்டட் எலக்ட்ரல் ரோல் பார்க்கும்போது ஆஃப்டர் மேக்கிங் ஆல் த அடிஷன் டிலிஷன் இப்போ 6.23 crore இருக்கு. எக்ஸாக்ட் ஃபிகர் என்னன்னாக்க 623,26901. சரி, மேல் சொல்கிறோம். மேல் 3.06 crore. ஃபுல்லாக நம்பர் சொல்ல. மேல் 306,02,367. 3 crore 6,02,367. ஃபீமேல் 3 crore 17,16,069. 317,16,069. Third gender 8465. 65. Yes. So total பார்க்கும்போது 623,26901. total மொத்தம் பார்க்கும்போது 6,23,00,000. So 623,26901. 623,26901. ಏಜ್ ವೈಸ್ இதில் பிரேக்கப் இல்லை, பட் ஏஜ் வைஸ் பிரேக்கப்பும் நமக்கு அவைலபிள் இருக்கு. அதை நான் அப்புறம் உங்ககிட்ட கொடுப்பேன். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சி 39. இதுவரைக்கும் இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். 68,144. 68,144. 68,144 போலிங் ஸ்டேஷன் நம்ம இருந்தது. நம்ம ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லே 1,500க்கு மேலே வாக்காளர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டைரக்ஷன். அதனால நம்ம ஒரு இப்போ ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன், அந்த போலிங் ஸ்டேஷனில் ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. இல்லை அந்த ரூம் அங்கே ரூம் இல்லைனாக்கா பக்கத்தில் ஒரு ஸ்கூல்லே ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேசஸில் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை 177. 177 ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷனும் நம்ம போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணைக்கு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம். அது வந்த உடனே அதுவும் நாங்கள் இதில் 68,144 சேர்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு அது மாதிரி 39. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 18 to 19 ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது 10,90,547. 10,90,547. ஊனமற்றவர் வாக்காளர்கள் பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 461,730. 4,61,730. இது நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே கூட பிடபிள்யூடி எலெக்டர் இருக்கலாம், பட் இது ஒரு ஆப்ஷனல். அவங்களோட மார்க்கிங்கில் அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம அது மார்க் பண்ண முடியும். எலெக்டர்ஸ் எபோவ் 85, 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர் 6,13,991. 613,991. போலிங் பர்சனல் நம்ம கிட்டத்தட்ட 7 lakhs போலிங் பர்சனலுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 5 lakhs பீப்புள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதில் 7 lakhs பார்க்கும்போது அதே அஃபிஷியலுக்கு இன்னொரு ரோல் கூட இருக்கலாம். அதனால 2 ரோல் இருக்கும். கவுண்டிங்க்கு ஒரு ரோல் இருக்கும், போலிங் அன்னைக்கும் இருக்கிறோம். அதனாலே 7 lakhs ஃபிகர். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 4 லட்சம் நமக்கு போலிங் ஸ்டாஃப் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம்.
இந்த போலிங் பர்சனலுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நம்ம 24th மார்ச் அன்னைக்கு அதுக்குள்ளே எல்லா மாவட்டத்திலே அது கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 24th மார்ச். இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அது ஒரு 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு உள்ளே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அது கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு கடைசியால நாள் நம்ம அவங்க சொல்லியிருக்கோம். இந்த போலிங் பர்சனலுக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் 18 ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்கள் தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். தேர்ட் லெவல். செகண்ட் லெவல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செகண்ட் லெவல் பிஃபோர் 7/4. அப்சர்வர் நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பாக ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நம்ம மாநிலத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜெனரல் அப்சர்வர் 39, ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுவன்சிக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் 20, எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் 58. ஸோ டோட்டல் நம்ம இந்த எல்லா அப்சர்வர்ஸோடைய பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சம்மந்தப்பட்ட ஆர்ஓ டிஓ அது நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பொதுமக்கள் இதில் அவங்க அப்சர்வர்ஸ் கிட்டே வாக்காளர்கள், பொதுமக்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நேரில் அது கொடுக்கலாம். இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அது 190 கம்பெனி நமக்கு கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதில் 25 கம்பெனி நம்ம ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருந்தோம். இன்னொரு 165 கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து இங்கே டிப்ளாய்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து சீஜர் நம்ம எஸ்எஸ்டி, எஃப்எஸ்டி, விஎஸ்டி டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணிவிட்டு நம்ம 69.70 crore till yesterday 9 AM நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிகர் படி 69.70 crore பறிமுதல் செஞ்சுருக்கிறோம். அதில் கேஷ் 33.31 crore, லிக்கர் 1.72 crore, ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 0.47 crore, precious metal like gold, silver 33.35 crore, other items 0.82 crore. So மொத்தமாக 69.70 crore. Cash, I'll repeat, 33.31 crore. So this is seized by the FST, SST. அது தவிர இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட 6.51 crore சீஜர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நம்மக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்லேயே இருந்தது. அதோட பேர் சிவிஜில் ஆப். அந்த ஆப் மூலமாக நம்ம எலெக்ஷன் டைமில் ஏதாவது சம்பவம் நடக்கிறது அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணுன்னா கூட எனி பர்சன் யாராவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதில் ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதில் வித்தின் 100 minutes 100 minutesக்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆல்சோ இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,23,00,000 இருக்கிறது என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ பல்வேறு விவரங்களையும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் விளக்கங்கள் அளித்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்.